காஞ்சனா வந்து அவங்க ஒரு அன்மேரிடு சிங்கிள், எந்த பேரண்ட்ஸ் சப்போர்ட் ரிலேட்டிவ் சப்போர்ட் யாரும் இல்லாமல் ஒரு சிங்கிள் உமன் வந்து ஒரு ஒரு பில்டிங்கில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு அன்புக்காக ஏங்குறாங்கன்றதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அனுப்பின மெசேஜஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அம்மு ஐ லவ் யூ, ஐல் பி தேர் ஃபார் யூ டில் டெத், நீங்கள் என்னை நம்பி உங்கள் இதயத்தை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆசை வார்த்தைகள் தொடர்ந்து அவங்களுக்கு வர சூழ்நிலையில் இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு சூழ்நிலை ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க மனசு மாறி இருக்கும். அவங்க வந்து சிங்கிள் அன்மேரிடுன்றனால அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை வந்து தேடிக்கலாம். ஓகே, இவ்வளோ அக்கறையாக பாசமாக நம்மள ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு வந்து இருக்காங்கன்ற நம்பிக்கையில் தான் வந்து அவங்களும் வந்து அவங்க லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட லவ்வை வந்து அவர் ஒரு அடித்தளமாக வச்சு இவங்களை வந்து எவ்வளோ ஏமாற்ற முடியும், எப்படி சீட் பண்ண முடியுன்றதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, எனக்கு வந்து தொழில் ரீதியாக வந்து சில முன்னேற்றங்களுக்காக பணம் தேவைப்படுது, உன்னோட வீட்டை வந்து அடமானம் வச்சு எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா பணம் வந்து ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்றாங்க. இவங்களும் நம்மளுக்கு கணவராக போறாருன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால வந்து எந்த ஒரு ஃபினான்ஷியல், ஏன்னா அதை திருப்பி ரீபே பண்ணுறதுக்கான இது இருந்தால் தான் பேங்க்கில் லோன் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது சரியாக வராதனால லோன் சேங்ஷன் ஆகலை. இதையும் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்ட ஆனந்த்ராஜ் என்ன பண்ணார், அவர் வந்து நீ என் பேரில் வந்து சொத்தை மாற்றி கொடுத்துரு, நான் வந்து உனக்கு திருப்பி ஒரு 6 மந்த்ஸில் வந்து பிஸ்னஸ்லாம் டெவலப் பண்ணோன்னே நான் திருப்பி உனக்கு மாற்றி உன் பேர்லேயே எழுதி கொடுத்துட்றேன்னு சொல்லி நம்பிக்கை வார்த்தை கொடுத்து ஒரு ஒப்பந்தம் அவங்கக்குள்ளேயே, அது வந்து அன்ரெஜிஸ்டர்டு தான், ஒரு எம்ஓயு போடுறாங்க. எம்ஓயு போட்டு அடுத்த நாளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. சொத்தை அவர் பேருக்கு மாற்றிக்கிட்டார். சொத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா 92 lakhs வந்து அவருக்கு வந்து சேல் கன்சிடரேஷன், சேல் அமௌண்ட்டாக செல் பண்ணதான் அதில் போட்டிருக்கு. பட் அதுக்கு முன்னாடினாலே அவர் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா இது எந்த ஒரு பண பரிமாற்றமும் கிடையாது, நான் திருப்பி உங்களுக்கு எழுதி கொடுத்துருவேன், நான் வந்து இது லோன் பர்பஸ்க்காக தான் வந்து இந்த உடன்படிக்கை வந்து உங்களோட நான் என்ட்ராரேன்றதை வந்து ஒரு எம்ஓயு ரெடி பண்ணி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கினதன் நம்பிக்கையில் அடிப்படை, ஆல்ரெடி அவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த நம்பிக்கை ப்ளஸ் எம்ஓயுலும் டீட்டெயிலாக இவர் எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்காருன்ற நம்பிக்கையில் தான் வந்து இவங்க வந்து எழுதி கொடுத்துருக்காங்க.